சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். உலகின் பல பகுதிகளில் அடுத்தடுத்து அரங்கேறி வருகின்ற இயற்கை பேரிடர்களும் பருவநிலை மாற்றத்தின் தீவிர விளைவுகளும் வானிலை விஞ்ஞானிகளையும் உலக நாடுகளையும் கடும் கவலையில் ஆழ்த்தியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் வரலாறு காணாத கனமழை பெருவெள்ளமாக மாறியுள்ள நிலையில் வெனிசுலாவில் பேரழிவு நிலநடுக்கத்திற்கு பிறகு வானில் தோன்றிய அபூர்வ ஒளியியல் நிகழ்வு புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இதேவேளை உலக பெருங்கடல்களின் வெப்பநிலை மீண்டும் சாதனை அளவு எட்டியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பருவநிலை மாற்றம் குறித்த புதிய எச்சரிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றன. கானா தலைநகர் ஆக்ராவை முடக்கிய வெள்ளப்பெருக்கின் முழு நிலவரமும் வெனிசுலா வானில் காணப்பட்ட சிவப்பு நிற வானத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல் விளக்கமும் உலக பெருங்கடல்களின் வெப்பநிலை அதிகரிப்பால் உருவாகும் புதிய காலநிலை அபாயங்களும் மேலும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளம் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் என்று உலகையே கவலையடையச் செய்துள்ள இந்த முக்கியமான சர்வதேச பேரிடர் செய்திகளின் முழுமையான விவரங்களை இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஐரோப்பாவில் அசுர வெப்ப அலையையும் வெனிசுலாவில் 2000 பேரை பலிகொண்ட அசுர இரட்டை நிலநடுக்கங்களும் உலகை உலுக்கி வருகின்ற இதே வேளையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் மற்றும் ஒரு இயற்கை பேரிடர் வெடித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் கடந்த சில தினங்களாக பெய்து வருகின்ற வரலாறு காணாத அசுர கனமழையால் அந்த நாட்டின் பெரும் பகுதிகள் கடுமையான வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரையில் குறைந்தது 14 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக கானா தேசிய தீயணைப்பு சேவை செவ்வாயன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கானாவின் தலைநகரான ஆக்ரா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தும் வெள்ள நீரில் முழுமையாக மூழ்கியுள்ளன. வீடுகள், வணிக வளாகங்கள் மற்றும் முக்கிய நெடுஞ்சாலைகள் அனைத்தும் ஏரிகளைப் போல காட்சியளிக்கின்றன. திடீர் வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கிக்கொண்ட நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் பணியில் கானா தேசிய தீயணைப்பு படையினரும் அவசரகால மீட்புக் குழுவினரும் நள்ளிரவிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். பல இடங்களில் படகுகள் மூலம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டின் இந்த தற்போதைய காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் வளிமண்டல ஒளியியல் மாற்றங்களும் தீவிர பருவநிலை மாற்றங்களும் ஒரே நேரத்தில் பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றது. கானாவில் பருவமழை காலம் தீவிரமடைந்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான முகாம்களுக்கு செல்லுமாறு அந்த நாட்டு அரசாங்கம் அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுவதால் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் அவசர நிலையம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பசிபிக் நெருப்பு வளையத்தின் கோரப்பிடியில் சிக்கி 2 பேரழிவுகரமான இரட்டை நிலநடுக்கங்களால் 2000க்கும் மேற்பட்ட உயிர்களை பறிகொடுத்துள்ள வெனிசுலாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வானம் திடீரென்று உக்கிரமான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறமாக மாறி ஒட்டுமொத்த தேசத்தையும் உறைபனியாக உறைய வைத்துள்ளது. நகரமெங்கும் கட்டடங்கள் இடிபாடுகளாக கிடக்க அதன் பின்னணியில் தாழ்வாக தொங்குகின்ற செந்நிற மேகங்களுடன் வானம் உக்கிரமாக காட்சியளிக்கும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி உலகளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே நிலநடுக்கத்தால் நிலை குலைந்து ஆயிரக்கணக்கான மக்களை காணாமல் தவித்து வருகின்ற கராகஸ் நகர மக்கள் இந்த செவ்வானத்தை கண்டு பெரும் பீதியடைந்துள்ளார்கள். அறிவியல் ரீதியாக இதற்கு விளக்கம் இருக்கலாம். ஆனால் நிலநடுக்கங்கள், துயரம், இடிபாடுகளுக்கு நடுவே இந்த இரத்த நிற அடிவானத்தை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை என்றும் இது நகரம் முழுவதற்குமான மரணத்தின் அறிகுறி என்று மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள். ட்விட்டர் தளங்களில் பல பயனர்கள் இது அந்த நாட்டில் மலிந்துவிட்ட ஊழல், கர்வம் மற்றும் சூனியத்திற்கான கடவுளின் தண்டனை என்றும் வரவிருக்கும் பெரிய உலக பேரழிவின் அபசகுன அறிகுறி என்றும் பதிவிட்டு தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் இதனை ஆன்மீக ரீதியாக அணுகினாலும் இந்த அச்சமூட்டும் அற்புதம் ஒரு தூய்மையான வளிமண்டல ஒளியியல் நிகழ்வு என்று விஞ்ஞானிகள் விளக்குகின்றார்கள். சூரிய ஒளி வளிமண்டலத்தில் ஊடுருவும் போது நீளம் போன்ற குறுகிய அலைநீளங்கள் சிதறடிக்கப்பட்டு நீண்ட அலைநீளமான சிவப்பு, ஆரஞ்சு நிறங்கள் மட்டும் தப்புகின்ற நிகழ்வாகும். இதனால் சாதாரண பகல் நேரங்களில் வானம் நிலநிறத்தில் தோன்றுகின்றது. ஆப்பிரிக்காவிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வருகின்ற சகாரா பாலைவன தூசி தற்போது வெனிசுலா வளிமண்டலத்தை மூடியுள்ளது. சகாராவின் மிக நுண்ணிய தூசி துகள்கள் வளிமண்டலத்தில் ஒரு இயற்கையான வடிகட்டி போல செயல்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் குறுகிய அலைநீளங்கள் அனைத்தும் முழுமையாக சிதறடிக்கப்பட்டு மிக நீளமான மற்றும் வெப்பமான அலைநீளங்களான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டும் கராகஸ் நகரின் மீது ஊடுருவி சென்று இந்த திகில் காட்சி உருவாக்கியுள்ளது. வளிமண்டல காற்று வீச்சின் தரவுகளின்படி வெனிசுலாவில் இந்த அசுர காட்சி அரங்கேற்றியுள்ள சகாரா பாலைவன தூசி புயல் தற்போது வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து வருகின்றது. இது அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை முழுமையாக முடக்கக்கூடும் என்பதால் அங்கேயும் இத்தகைய விசித்திரமான செவ்வான காட்சிகள் தோன்றும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள்.
இயற்கை பேரிடரின் கோரப்பிடியில் சிக்கியுள்ள மீட்புக் குழுவினர் இந்த உக்கிரமான இரத்த நிற வானத்தின் பின்னணியில் இடிபாடுகளுக்குள் உயிர் பிழைத்தவர்களை தேடுகின்ற காட்சிகள் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்து ஆப்பிரிக்காவில் அக்ரா நகரை மூழ்கடித்த அசுர வெள்ளம் மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பொது உள்கட்டமைப்புகளை சிதைத்துள்ள திடீர் நிலச்சரிவுகளுக்கு பின்னணியில் உள்ள அசல் காலநிலை மர்மத்தை ஐரோப்பிய விஞ்ஞானிகள் தற்போது அம்பலப்படுத்தியுள்ளார்கள். பூமியின் ஒட்டுமொத்த பெருங்கடல்களின் மேற்பரப்பு வெப்பநிலையானது மனித வரலாற்றிலேயே இதுவரையில் கண்டிராத அளவிற்கு கடந்த ஜூன் 21 அன்று அசுர உச்சத்தை எட்டி 2023 மற்றும் 2024 ஆண்டுகளின் அனைத்து சாதனை அளவுகளையும் அதிரடியாக முறியடித்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஹாப்பர்னிகஸ் காலநிலை மாற்ற சேவை மற்றும் ஹாப்பர்னிகஸ் கடல்சார் சேவை ஆகியவை இணைந்து அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விடுத்துள்ளன. துருவ பகுதிகளுக்கு வெளியே உள்ள உலகளாவிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை கடந்த ஜூன் 21 அன்று 20.86 பாகை பதிவாகியுள்ளது. இது 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் பதிவான முந்தைய உச்சமான 20.83 பாகை விட அதிகமாகும். சுயாதீனமான கடல் பகுப்பாய்வு முறைகளின்படி ஜூன் 21 அன்று கடல் வெப்பநிலை 21.0 பாகை என்ற அபாயகரமான சாதனையை எட்டியுள்ளது. இது முந்தைய சாதனைகளை விட 0.1 பாகை அதிகமாகும். கடந்த 3 ஆண்டுகளாகவே துருவ பகுதிகளுக்கு வெளியே உள்ள உலக கடல்கள் தங்களின் நீண்டகால சராசரியை விட 0.35 பாகை முதல் 0.73 பாகை வரையில் கூடுதல் வெப்பமாகவே கொதித்து வருகின்றன. உலக வானிலை ஆய்வு கடந்த ஜூன் 2026 2ஆம் தேதி அன்று அதிகாரபூர்வமாக அறிவித்தபடி பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் அசுர எல்னினோ நிலைமைகள் தற்போதைய காலகட்டத்தில் முழுவீச்சில் தொடங்கியுள்ளதையும் தற்போதைய நிலைமைகள் புவி வெப்பமயமாதலில் இதுவரையில் கண்டிராத ஒரு புதிய ஆபத்தான கட்டத்தின் தொடக்கத்தையும் குறிக்கக்கூடும். அமெரிக்காவின் நோவா அமைப்பால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த எல்னினோ நிகழ்வின் வலிமையானது கடந்த பல பத்தாண்டுகளில் மனிதகுலம் கன்றாத உக்கிரமான நிலைகளை எட்டக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள். அடுத்து இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற அசுர கனமழை காரணமாக பெரும் பேரிடர் ஏற்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 14 கிராமங்களைச் சேர்ந்த 3100க்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாரிஹோயு சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள ஈரநெல் சாகுபடி நிலங்கள், தனியார் சொத்துக்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகளுக்கு இந்த பேரிடரால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட தகவல் அதிகாரி அகஸ்டி யாமோ உறுதிப்படுத்தியுள்ளார். கனமழையின் காரணமாக போக்குவரத்து மற்றும் வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கியுள்ள கள நிலவரத்தின்படி பல கிராமங்களுக்கான சாலை இணைப்புகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 500 குடும்பங்கள் வெளி உலக தொடர்பு இன்றி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அதிர்ஷ்டவசமாக இதுவரையில் உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. அசாமின் தேமாஜி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சைமன் ஆற்றின் கரைகளில் கடுமையான அரிப்பு ஏற்பட்டு அதன் மீதான ரயில்வே பாலம் பகுதியளவு இடிந்து விழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த வழித்தடத்திற்கான ரயில் சேவைகளை வடக்கு கிழக்கு எல்லை ரயில்வே உடனடியாக நிறுத்தி வைத்துள்ளது. வெள்ள நீரில் பல வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் பெருமளவில் உயிரிழந்துள்ளன. வீடுகளை இழந்த மக்கள் அருகிலுள்ள நெல்வயல் குடிசைகளில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கவும் உள்கட்டமைப்புகளை சீரமைக்கவும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து களமிறங்கியுள்ளன. மாவட்ட நிர்வாகம், இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை, எல்லைச்சாலைகள் அமைப்பு, மாநில காவல்துறை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் விரிவான நிவாரணப் பணிகளை தொடங்கியுள்ளார்கள். சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க அதிகாரிகள் இரவுபகலாக உழைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.